Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானி குழுமத்தை குறிவைத்து வெளியிட்டிருக்கு. இதில் செபி தலைவருக்கும் தொடர்பு இருக்குது. அவர் அந்த பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம் அறிவிச்சிருக்கு. அந்த பதவியிலேருந்து அவர் விலகணும், இந்த பிரச்சனையை கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு கொண்டு போகணும் உள்ளிட்ட விவகாரங்கள்லாம் வச்சு நாடு தழுவிய போராட்டம் அறிவிச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது இது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்க மறுத்தாங்க. இப்போ அதானியின் முன்னாள் வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே அப்படிங்கிறவர் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையெல்லாம் உலக நாடுகள்லாம் மதிக்கிறதே இல்லை, மற்ற நாடுகள்லாம் மதிக்கிறதே இல்லை, அது ஒரு பொருட்டாகவே கருதாது. ஆனால் இந்தியாவில் தான் எதிர்கட்சிகள் அதை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு டிஃபென்ஸ் அட்வொகேட் அவருடைய கட்சிக்காரர்களுக்காக பேசுறாரு, அவருடைய கவுன்சிலுக்காக பேசுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதன் உள்ளே போய் பார்க்கிற பொழுது இந்த ஹிண்டன்பர்க்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கைகள்ல அவங்க என்ன வேற புள்ளி விவரங்கள் அது இது அப்படின்லாம் இல்லை, தெளிவாக மிகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செபி என்கிற அந்த அமைப்பின் மூலமாக விசாரணை பண்ணுங்க, இவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையின் சார்பாக இந்த அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ் எல்லாம் செய்திருக்கிற ஊழல்கள் மற்றவைகள்லாம் முறைகேடுகள்லாம் பார்க்கணும், அதுக்காகத்தான் செபியை போட்டு விசாரணை பண்ணணும்னா அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய தலைவரும் அந்த தலைவருடைய கணவரும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, சத்தம் போடாம அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ்ல இவங்க ஷேர் ஹோல்டர் ஆகுறாங்க. இவங்க ஷேர் ஹோல்டராக அவங்க மாத்திக்கிறாங்க. எடுத்து அங்க வச்சுக்கிட்டத கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு உலகத்துக்கு சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் எப்படி உண்மையான ஒரு விசாரணை செய்ய முடியும். ஆக நீதி நேர்மை அங்க இடம் இல்லை. ஏன்னா எவன் விசாரிக்கணுமோ அவங்ககிட்டயே போய் அவங்களையே ஒன்னா சேர்ந்து கூட்டுக்குள்ள சதி நடக்கிற மாதிரி ஹிண்டன்பர்க்கினுடைய தகவலின் மூலமாக இந்திய நாட்டிற்கு எல்லாருக்குமே முறையானவர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல ஹிண்டன்பர்க் எதோ சொன்னாலும் ஏத்துக்க வேண்டியதுல உலக நாடுகள் தூக்கி போட்டுச்சுன்னு அவர் வக்கீல் சொல்லலாம், ஏன்னா அவங்க அட்வொகேட் அதை சொல்றாரு. ஆனால் அது குறிப்பிட்டு இருக்கிற அந்த தகவல்கள் தப்புன்னு அவரால் மறுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் இயக்கத்துல கூட மல்லிகார்ஜுன கார்கே கூட அவங்களுடைய குழு கூட்டணி நடக்கும் போது இன்னொன்னையும் சேர்த்து கரெக்டா சொல்றாங்க. ஹிண்டன்பர்க்கினுடைய விவகாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து குழுவுக்கு, நாடாளுமன்றத்தின் குழுவுக்கு அனுப்புவது ஒரு புறம், இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் இந்த ஊழலிலே பங்கு இருக்கிறது. தெளிவாக அந்த வார்த்தையை நேற்றே அறிவிச்சிட்டாங்க. பங்கு இருக்குது, நரேந்திர மோடி இந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற தகவலையும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைமையில சொல்லும் பொழுது வாயவே திறக்கல, எதுவுமே பேசல. ஏன் நேரம் குதிப்பீங்கல்ல, ஏன் தடுப்பீங்கல்ல, வாங்க பேசிப்பார். நாம என்ன சொல்றோம், வழக்கு போடு, வழக்கு போட்டு அது தப்புன்னு நிரூபி பார்ப்போம். உங்களால வழக்கு போடுறதுக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. அதனாலதான் சொல்றோம், ஹிண்டன்பர்க்கின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த தகவல் உலகம் முழுக்கவும் இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு தலைக்குனிவை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள், இந்த அரசினுடைய செயல்பாடுகள் இருக்குன்றது தெளிவாயிடுச்சு. இனிமேலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு காங்கிரஸ் என்ன பண்றாங்க, நாடு முழுக்கவும் ஒரு மிகப்பெரிய போராட்ட ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை நாம திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே போல தான் அறிக்கை வெளிவந்தது. அப்போ அதானி குழுமம் குறித்து இதே போல் செய்தி வெளியிட்டாங்க. அப்போ பங்குகள்லாம் சரிஞ்சுது. அதே போல் இப்போ வெளியிட்ட அறிக்கையினால பெரிய சரிவுலாம் இல்லை. அப்போ இவங்களுக்கே, அதாவது பொதுவாக இருக்கிறவங்களுக்கே தெரியுது இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை, வேணும்னே அறிக்கை வெளியிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு கடந்த முறை போகும்போதும் நீதிமன்றமே இதில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு விட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்களே. பாஜகக்காரர்கள் எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல பங்குகள் குறைக்கணும், அது குறைஞ்சிடுச்சு சரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்தாதான் அது இந்த குற்றச்சாட்டினுடைய ஒரு உறுதித்தன்மை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல பங்குகள் போகுது, பங்கு சந்தையில் பாதிக்கப்படுற குற்றச்சாட்டு இல்லை இது. இது உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஊழல், நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற சதி திட்டம். நாங்க தான் கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு அவரே முதுகுக்கு பின்னால போய் அது யாருக்கு மேல குற்றம் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கை குலுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற துரோகத்தை, நாட்டுக்கு செய்த துரோகத்தை
ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்காங்க. அந்த கணவன் மனைவி 2 பேருமே சொல்றாங்க, வங்கி கணக்கு தொடக்கத்துல இருந்து வெளிப்படைத்தன்மையா நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வங்கி கணக்கு வெளிப்படையா இருக்கு, வங்கி கணக்கு வெளிப்படையா இருக்கு. நீங்கள் அந்த கம்பெனிகள்ல, நிறுவனங்கள்ல, ஷேர் மார்க்கெட்ல நீங்க இணைந்திருக்கிறீர்களா இல்லையா, அதை சொல்லுங்க. உங்க வங்கி கணக்கு ஒரு பக்கம், நீங்க பண்ணி இருக்கிற ஃப்ராட்ல அடுத்த கட்ட ஃப்ராட் இது. இந்த பதில்கள் சொல்லுவதன் மூலமாக மேலும் தங்களை மறைத்துக் கொள்ள அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. நாம மறைஞ்சுக்கலான்னு. அந்த கம்பெனிகளும் அதானி அண்ட் அம்பானி கம்பெனிகளும் சாதாரண ஆட்கள் கிடையாது, உலகத்தையே வளைச்சு போடக்கூடிய ஆட்கள். இவங்களை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஸ்கிரீனை போட்டு கூட மறைச்சு பேசுற ஆட்கள். அதனால இதனுடைய உண்மை என்பது மிக தெளிவான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஷேர் மார்க்கெட் என்பதற்கும் இந்த உள்ள நடக்கிற சதி திட்டத்திற்கும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்துவது என்பது விவரம் புரியாதவர்கள் பேசுற பேச்சு. வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி ஹிண்டன்பர்க்கோட சேர்ந்து இதன் போல ஒரு சதி திட்டத்தை செய்யுது. அப்படிதான் இந்திய பொருளாதாரத்தையும் இந்திய நாட்டையும் சீரழித்தது யாரு? இவங்களுடைய தொடர்புகள் எங்கெங்க இருக்கு? 340வது இடம் 620வது இடத்துல இருந்த அதானி அண்ட் அம்பானிகள்லாம் இன்னைக்கு உலக கோடீஸ்வரர் பட்டியல 2வது இடத்துக்கு வந்தது எப்படி? முதலிடத்திற்கு போக முயற்சி செய்தது எப்படி? இதுக்கெல்லாம் வழிகாட்டினது யாரு? இதுக்கெல்லாம் பணத்தை கொட்டினது யாரு? பிஜேபி, RSS, நரேந்திர மோடி கூட்டம். இந்த நரேந்திர மோடி கூட்டத்தால இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய உயரத்தை போயிருக்கும் பொழுது உலக நாடுகள் முழுவதும் இந்திய துணைக்கண்டத்தின் எல்லா விதமான முக்கிய ஆதாரங்களை அசைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல நாடுகளா இருந்தவங்களா வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வெளிப்படையாக சட்டப்படியே சதிகார கூட்டமாக இந்த கூட்டம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது மக்கள் மன மாற்றத்தின் மூலமாக வெளிவருகின்ற பொழுது இவங்க எல்லாம் கம்பி எண்ண வேண்டி வரும். பாருங்க, 1872 முதல் சென்னை மயிலாப்பூர்ல நிதி நிறுவனம் ஒன்று இயங்கி வந்தது, தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்டுன்னு. இந்த நிதி நிறுவனத்துல இப்போ 500 கோடிக்கும் மேலாக மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதன் தலைவர் தேவநாத் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவநாதன், இந்த தேவநாதன் ஒரு லெட்டர் பேட் கட்சி, அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குவாரு, அவரே ஒண்ணு வச்சுக்குவாரு. இது RSS, பிஜேபி அந்த கூட்டத்தோடு லிங்க்ல கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவரு ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட், அந்த ஹிந்து பர்மனன்ட் ஃபண்டுன்றதுதான் மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட். 150 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய, 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை இப்ப தலைவராக இருக்கிற தேவநாதன் எப்படி நடத்திட்டு வர்றாரு, எப்படி பண்ணிட்டு இருக்கா, அதுல இருக்கிற நல்லா புரிஞ்சு பாருங்க. பாவம், பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? ஹிந்து என்ற அந்த வார்த்தையை இந்த நபர்கள் பயன்படுத்துவதை நம்பிக்கையோடு ரிட்டையர்டான யூனியன் கவர்மெண்ட், ரிட்டையர்டான ஸ்டேட் கவர்மெண்ட், மிகப்பெரிய பொறுப்புகள்ல பதவிகள் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் இதுல தங்களுடைய பென்ஷன் பெற்று அதன் மூலமாக ஃபண்ட் இதுல போடுறாங்க. இப்படி எல்லாம் ஹிந்து பர்மனன்ட், ஹிந்துன்னா அதெல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்க அந்த வார்த்தையை அடிக்கடி பாஜக பயன்படுத்தும். பாஜக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே தப்பு என்பதை இப்ப இதன் மூலமாக எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அந்த இந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற இந்த நிறுவனத்துல என்ன ஆச்சு? எல்லார்ட்டையும் கலெக்ஷன் பண்றாங்க. கலெக்ஷன் பண்ணி மாதமாக 10%, 15% இன்ட்ரெஸ்ட் தரோம்னு சொன்னதுல கொஞ்சம் போன வருஷத்துல இருந்து சரியாக கொடுக்கல. அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, கொடுக்கல என்கின்ற பொழுது அவங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் அதிகாரிகளாக இருந்தவங்க, சும்மா அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள் இல்ல, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுல ஏதோ ஃப்ராடு நடக்குது அப்படின்னு பொருளாதார பிரிவுல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொருளாதார பிரிவுல போய் கம்ப்ளைண்ட், காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த துறையின் மூலமாக விசாரணை தொடங்குகிறது. விசாரணை தொடங்குகின்ற பொழுது இவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சார், முதல்ல சம்மன் கொடுக்குறாங்க, வர சொல்லி. விசாரணைக்கு தான் அழிச்சாங்க தேவநாதனை. பல முறை நோட்டீஸ் கொடுத்தாச்சு, ஏதோ காரணம் சொல்லி வர முடியல, போக முடியலன்னு அப்படியே ஷோ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம்தான் டைரக்டா போய் பிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. காரைக்குடி பக்கத்துல ஒருத்தர் வீட்லயும், அந்த வீட்டுக்கு கார்ல போகும்போது பிடிச்சி கொண்டு 1 மணி நேரம் விசாரணை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். 1 மணி நேரம் விசாரணை நடந்ததற்கு பிறகு ஒரு தகவல் வந்தது. என்ன தெரியுமா? இவரு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜக, இது ஒரு பெரிய இந்த கட்சி நடத்துறாரு, லெட்டர் பேட் கட்சி, அதுக்காக கூட்டணி எல்லாம் பாரதிய ஜனதா தான். அந்த பாரதிய ஜனதான்ற பேர்ல நின்னா
பல மக்கள் போட மாட்டாங்க, அதனால இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு அவனுக்கு போடுற பிளான் தான். இவரு நிக்கிறாரு, நின்னாரு, வழக்கம் போல முடிஞ்சுது. இப்ப என்ன அந்த விசாரணையில தெரிய வந்தது தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல கோடி ரூபாய் நான் செலவு செய்ய வேண்டியதாகிவிட்டது. பல கோடி ரூபாய் செலவு செய்ததன் காரணமாக என்னால இப்ப சரியா இயங்க முடியல, கொடுக்க முடியல அப்படின்றத அங்க விசாரணையில தெரிய வரும்பொழுது அவங்க அரெஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ 525 கோடி இந்த மோசடி. இந்த மோசடி செய்த இது உள்ளார இன்னொரு தகவல் பாருங்க. மிஸ்டர் ஆட்டுக்குட்டி 420 இது ஐபிஎஸ் எதுக்கு படிச்சது? நீ என்னையா ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா வந்தா எல்லாத்தையுமே போயிடுறதா? அசிங்கமா இல்ல? அந்த ஆள் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு தெரியுங்களா இதுக்கு, இந்த பிரச்சனைக்கு? அதுல மெம்பரா இருக்கிறவர்களுக்கு பணம் போய் சேரணுன்றதுல பாரதிய ஜனதா உறுதியா இருக்கான். அதை சொல்லிக்கிறார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உயர் வகுப்பார், அவர்களுக்கு சேர்ந்த அந்த வகுப்பாரும் இருப்பாங்க. எல்லாரும் படித்தவர்கள், மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சவங்களும் அதுல இருக்காங்க. மயிலாப்பூர் அந்த சைட்ல இருந்து நிறைய உறுப்பினர்கள். அதனால இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் பணம் போகணும்ன்றத பாரதிய ஜனதா இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து இங்கதான் நமக்கு சந்தேகம், 420 சம்பந்தப்பட்டிருக்கலாம். தேவநாதனுக்கு சொல்லி கொடுத்து, ஐடியாவை சொல்லி கொடுத்து வெளியில போயிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவன் கொள்ளையடிச்ச பணத்துல இந்த ஆளுக்கு எத்தனை சதவீதம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அறிக்கையில பின்னால சொல்றார், இந்த மாதிரி ஆட்கள் இவங்க அவர் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராகவே பாரதிய ஜனதாவில எங்கள் கட்சியில நின்னவரு, அவர் மேல இப்படிப்பட்ட ஒரு இதை போடுறாங்க, இப்படி எல்லாம் விசாரணை செய்கிறார்கள். திமுக எதிர்கட்சியாக இருப்பவர்கள் மீது இப்படிப்பட்ட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுன்றது எப்படியா? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இதை செய்யலாமான்னு திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சுட்டி காட்டி பேசுற பாஜக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்துது திமுக. அந்த வகையில் இது நடந்திருந்ததுன்னா வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறார். அதான் அப்ப என்ன அர்த்தம்? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தா, திருடர்களை பிடிச்சா, இல்ல தப்பு செஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணி போய் கொண்டு வந்தா, ஆகா அவங்க அந்த கட்சி இந்த கட்சி எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு இதுல தொடர்பு இருப்பதற்கு இருக்குன்னு என்னுடைய சந்தேகம், என்னுடைய ஐயம். அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா அந்த அறிக்கையில வேற யாருமே தேவநாதனை சப்போர்ட் பண்ணி கொடுக்கல, பாரதிய ஜனதா மட்டும்தான் கொடுக்குது. இதன் மூலமாக இன்னொன்னு தெரியுங்களா, முன்னேறிய வகுப்பார் என்று இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே மயிலாப்பூர்ல, அந்த அமைப்பு ரீதியாகவே இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. இது அண்ணாமலை கொடுத்த இந்த அறிக்கையின் மூலமாக பாரதிய ஜனதாவின் இன்னொரு முகம் தெரியுது, இந்து என்ற பெயரை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக கொள்ளையடிக்கிற வேலை செய்யுதுன்னு பல பேர் இப்ப கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே இதன் மூலமாக நிச்சயமாக பாரதிய ஜனதா என்கிற ஒரு அமைப்பில் தேர்தல் நின்னா இத்தனை கோடி எனக்கு செலவாகும்னு அவர் சொன்ன அந்த தகவலின் அடிப்படையில பார்த்தா, தேர்தல் விதிமுறைகளை மீறுவதிலும் முன்னணியில் நிக்குது. ஒரு தொகுதியிலும் பல்லாயிரம் கோடிகளை கொட்டி இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி, என்ற அந்த இதை முடிவை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் கூட என்னென்ன வரப்போகுதுன்னு பின்னால பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.